जनो जन्म विनाशाय देह शुद्धिकराय च दिगंबर दयामूर्ति दत्तात्रेय நமோஸ்துதே. அன்பான யூடியூப் நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு மனிதன் இளமையாக தோற்றத்துடன் இருக்க வேண்டும் என்றால் அவருக்கு செவ்வாய் பலமாக இருக்க வேண்டும். ஏன்னா மனது இளமையாக வைக்கிறதுக்கு புதனுடைய அருள் தேவை. உடல் ஆரோக்கியமாக ஒரு இளந்துடிப்போடு இருக்க வேண்டும் என்றால் ஜாதகத்துல செவ்வாய் பலமாக இருக்க வேண்டும். ஆக ஜோதிடத்துல இந்த ரெண்டு கிரகங்களுக்கு ஒரு அபரிமிதமான வரவேற்பு உண்டு. காரணம் என்றால் ஒரு மனிதன் இளமை தோற்றத்திலோ இளமையோட உணர்ச்சிகளோட உணர்வுகளோடு இருக்க வேண்டும் என்றால் செவ்வாய் புதன் பலமாக இருக்க வேண்டும். செவ்வாய் பயிற்சி என்பது நடக்கும் போதே நமக்கு மிகுந்த முக்கியத்துவம். காரணம் என்றால் இன்று செவ்வாய் பயிற்சி நமக்கு சாயந்தரம் 7 மணிக்கு, அதாவது 12/7/2024 7:05 செவ்வாய் பயிற்சி மாறப்போகிறது. மேஷத்தில் இருக்கின்ற செவ்வாய் ரிஷபத்துக்கு மாறுகிறார். மேஷத்துல செவ்வாய் இருக்கும்போது என்ன நடந்தது என்றது உங்களுக்கு நன்றாக தெரியும். காரணம் என்றால் செவ்வாய் ஒரு நெருப்பு கோள் மேஷத்துல வலுவடைந்து நின்றிருந்தது. கடந்த 45 நாள் உலகத்துல பல பகுதிகளில் ஏராளமான விபத்துகள், அதாவது நெருப்பு சம்பந்தமான விபத்துகள் நடந்திருக்குது நிறைய. இப்போ நம்ம குவைட்டு இது போன்ற ஈவன் தமிழ்நாடு பல இடங்கள்ல அதாவது நாட்டில் பல இடங்கள்ல நெருப்புனால பெரிய பெரிய அக்னி விபத்துகளை நம்ம பார்த்துருக்கிறோம். காரணம் செவ்வாயினுடைய தன்மை. அதுதான் ஜோதிட சாஸ்திரத்துக்கு ஒரு உறுதியான உண்மை. ஏன்னா அந்த இடத்துல செவ்வாய் வலுவடைந்ததுனால அந்த இடம் காலபுருஷ தத்துவ ராசிக்கு நெருப்பு கோலாக இருந்ததுனால நெருப்புனால ஆபத்துகள் உலகத்தில் நடந்திருக்குது, போர்கள். ஏன்னா காரணமெல்லாம் செவ்வாய் போர் கிரகம். அதாவது குமிரும் எரிமலைன்னு சொல்லக்கூடியது, ஆற்றல் மிக்க துடிப்பு மிக்க கிரகம் அது. அதனாலதான் செவ்வாய் பேச்சு என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. 45 நாட்டுகள் செவ்வாய் பயிற்சி இருக்கும். இந்த 45 நாட்டுகள்ல மிக விசேஷமான மாற்றங்கள் ஏற்படும். காரணம் செவ்வாய் பூமிக்காரகன். அவருடைய பேச்சு என்பது பூமி மாற்றங்களும் நிறைய விஷயங்கள் மாறுபட்டு கொண்டே இருக்கும். ஸோ இப்போ மேஷத்தில் இருக்கின்ற செவ்வாய் ஜூலை 17ஆம் தேதி நமக்கு அதாவது ஜூலை 12ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 26ஆம் தேதி வரை ரிஷபத்துல பயிற்சி ஆகிறார். இந்த செவ்வாய் பயிற்சினால எத்தகைய நன்மைகள் 12 ராசிகளுக்கு நடக்க போகிறது. காரணம் இளம் துடிப்புள்ள கிரகம், சகோதரக்காரகன், இரத்தக்காரகன், ரச சம்பந்தமான விஷயங்கள், இராணுவ சம்பந்தமான விஷயங்கள், நெருப்பு சம்பந்தமான விஷயங்கள், பூமி மேல விளையும் எல்லா வகையான தொழில்கள், நெருப்பு சார்ந்த தொழில்கள், பூமியில ஏற்படுகின்ற அனைத்து வகையான ரியல் எஸ்டேட் துறைகள் ஏற்படக்கூடியது. இது போன்ற பல விஷயங்கள் நமக்கு இந்த பூமிக்காரகனாக செவ்வாய் பயிற்சி அடையும் போது நம்மளால் தெரிந்து கொள்ள முடியும். ஸோ 12 ராசிகளுக்கு இந்த செவ்வாய் பயிற்சினால எத்தகையான நன்மை நடக்க போகிறது. ஏன்னா ஒவ்வொரு ராசிக்கு 12 ராசிகள்ல சில ராசிகளுக்கு யோகத்தை அவர் தருகிறார், சில ராசிகளுக்கு அவருடைய தொந்தரவும் கொடுப்பார். காரணம் என்றால் அவர் இருக்கின்ற ராசிகளை பொறுத்து யோகமா அவயோகமா என்றதை நம்ம பார்க்கலாம். ஆக 12 ராசிகளை அலசி ஆராய்வோம். செவ்வாய் பயிற்சி மிக முக்கியத்துவமானதாக கருதப்படுகின்றது. ஆக ஒவ்வொரு ராசிக்கு அவர் தருகின்ற யோக நிலைகளை நாம் எவ்வாறு இருக்கிறது என்றது இந்த பதிவின் மூலமாக தெரிந்து கொள்ளலாம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அடிச்சது ஜாக்பாட்டுன்னே சொல்லலாம். தனி காட்டுல மழை. ஏன்னா குரு பகவான் நேரடியாக உங்க ராசியை பார்க்கிறார். செவ்வாய் பயிற்சி உங்க ராசிநாதனாகிய செவ்வாய் பயிற்சி இப்போ நடந்துட்டு இருக்குது. இந்த செவ்வாய் பயிற்சி ஆகஸ்ட் 26ஆம் தேதி வரை இருக்கிறது. இது முழு சுபக்கிரகமாகிய குரு பகவானோட உங்க ராசிநாதனாகிய செவ்வாய் உட்கார்ந்து கொண்டு உங்க ராசியை பார்க்குறாங்க. இது எவ்வளவு விசேஷம் இல்லையா? அதாவது செவ்வாய் குரு இணைந்து சொந்த ராசியை பார்க்கிறது என்பது விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த 2-5 கூடிய குரு பகவான், 1-6 கூடிய சுக்கிர பகவான், அது செவ்வாய் பகவான், இந்த 2 பேரும் இணைந்து 5-6 கூடியவர்கள் இணைந்து 2-5 கூடியவர்கள் நமக்கு 7ஆம் பாவத்தில் அமர்வது என்பது மிக ராஜயோகமாக கருதப்படுகிறது. ஆக விருச்சிக ராசி அன்பர்களுக்கு நீண்ட வருஷங்கள நடக்காத ஏராளமான வேலைகள் நடக்கும்.
ராசியை பார்க்கறதுனால தான் ஃபர்ஸ்ட் ராசி வலுவடைகிறது. எங்கு சென்றாலும் நமக்கு வந்து ஒரு செல்வாக்கு சொல்வாக்கு இல்லாமல் ஒரு இழிவா மற்ற நம்மளை வந்து மட்டம் தட்டி பேசிட்டு இருந்தவங்க எல்லாம் உயிர்த்து பேச ஆரம்பிப்பார்கள். சமுதாயத்தில் ஒரு உயர்ந்த அந்தஸ்து நிலைநாட்டக்கூடிய நிலை. அது மட்டும் இல்லாமல் குரு செவ்வாய் மங்களம் மேலதிகாரிகளோட ஒத்துழைப்பு, சமுதாயத்தில் உயர்ந்த அந்தஸ்து பெற்ற விஐபிகளின் நட்பு, இது போன்ற பல அம்சங்கள் வந்து இந்த ஆகஸ்ட் 26க்குள்ள உங்களுக்கு தேடி வரும். ஏன்னா குருமங்கள யோகம் அத்தகையான சிறப்புடையது. அதாவது ஒரு தெய்வத்தினுடைய நேரடி கட்டாட்சம் பெறும் மாதிரி. குரு நேராக பார்க்கறது என்பது கோடி நன்மை தரும் அல்லவா? அதுவும் மங்கள யோகம், குருமங்கள யோகம் பல சுபங்களை வீட்டிலும் நடத்தி வைக்கக்கூடிய நிலை என்பது. கல்யாண காட்சிகள் தங்கு தடை என்று நடைபெறும். அது மட்டும் இல்லாமல் தனஸ்தானத்தையும் விசேஷமாக இருக்கிறது. 4ஆம் பாவத்தில் சனி, அர்த்தாஷ்டம சனி. சுவாமி எங்களுக்கு வந்து ஏற்கனவே 7.5 சனி முடிஞ்சதுக்கப்புறம் கூட பல வருஷங்களாக நாங்கள் வந்து சனி பகவான் தாக்கத்தில் நாங்கள் கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கிறோம்னு நினைக்கிறவங்க உண்டு. இது உண்மைதான். காரணம் என்றால் நான் ஏற்கனவே பல வீடியோகளில் சொல்லியிருக்கேன், செவ்வாய்க்கு கடுமையான எதிரி சனி. ஏன்னா மேஷம் கூட தூரமாக இருக்கிறது நம்ம காலபுருஷ தத்துவராசிக்கு, அது முதன்மையான வீடு. ஆனால் விருச்சிக ராசி 8ஆம் வீடு. 8ஆம் வீடான மர்மமான வீடு. 8ஆம் வீடான ஆயுளுக்கு சேர்ந்த வீடு. எத்தனையோ ரகசியங்கள் கொண்ட வீடு. மர்மங்கள் வந்து தன்னைக்குள்ள அடைக்கின்ற ஒரு ராசியாக விருச்சிக ராசி இருக்கிறது. அதுக்கு அடுத்தாப்புலேயே 3ஆம் பாவத்திலேயே மகரம் வந்துடுது. காலபுருஷ தத்துவ ராசிக்கு 10ஆம் வீடு 11ஆம் வீடு சனி வீடுகள் வந்துடுது. அதனால தான் பக்கத்தில் இருக்கிறதுனால பயங்கரமான தாக்கம். அதனால எப்பாவது விருச்சிக ராசிக்கு வந்து கடுமையான செவ்வாய், நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், செவ்வாய் சனி பார்க்கிறதோ, செவ்வாய் சனி நேரடியாக ஒருத்தரை பரஸ்பரம் பாதிக்கிறதோ, அல்லது செவ்வாய் சனியோடு இணைவது என்பது பூகம்பம் வர்றது அளவுக்கு தொந்தரா. அதாவது செவ்வாய் பூமி, சனி மரணம். பூமி மேல் இருக்கின்ற ஜீவராசிகளை அச்சுறுத்தும் வகையில் ஏதோ ஒரு பஞ்சபூத்த தாக்கம், ஒரு வெள்ளத்தினால் அபாயம், ஒரு நெருப்பினால கண்டம், ஒரு பூமி சரிவு ஏற்படுறதுனால மக்களுக்கு ஒரு காத்தகம், அல்லது இன்னல் இடி மின்னல் மூலமாக ஒரு தாக்கம், அல்லது பயங்கரமான வெள்ளத்தினால பஞ்சபூத்தத்தில் எந்த வகையிலான தாக்கம் ஏற்படலாம். அதுதான் செவ்வாய் சனி காம்பினேஷன். இப்போ போர்கள் வர்றதுக்கு காரணமாக இருக்கின்றது செவ்வாய் தான். அந்த போர்களில் ஜனங்கள் இறந்து போகிறதுக்கு காரணமாக சனி. அதாவது கலெக்டிவ் டெத்ஸ்ன்னு சொல்லுவாங்க, சங்காத மரணங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சப்ஜெக்ட், அது கான்செப்ட். சங்காத மரணம் குரூப் ஆஃப் டெத்ஸ். அது எங்கே நடந்தாலும் இந்த மாதிரி காம்பினேஷன்ஸ் வரும். அதனால தான் செவ்வாய் சனி பார்வையில் இருக்கும்போது செவ்வாய் சனி இணைவு என்பது நாட்டுக்கே அச்சுறுத்தும் வகையில் பயங்கரமான தொந்தரவு கொடுக்கக்கூடியதாக அமைந்துவிடும். எப்போவுமே அந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அந்த ஒரு டிசப்பாயின்மெண்ட்ஸ், அந்த விதி என்பது இருக்கிறது. உடன்பிறப்புகள் இறப்பு என்பது, சொந்தத்தில் ரொம்ப நேசிக்கக்கூடியவர்கள் இறப்பு என்பது, சொந்த பந்தத்தில் இறப்பு என்பது, அதாவது ஒரு சொல்லிக்க முடியாத துக்கத்தை உள்ளுக்குள்ளே வைக்கக்கூடிய அளவுக்கு விருச்சிக ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் வந்து பாதகம் பண்ணுவான். எதுவும் இல்லாத பட்சத்தில் உடலில் ஊனமாவது பண்ணுவான். அதுதான் பிரச்சனை. இது என்ன, எப்படி இதனுடைய விதியே அப்படிதான்னா, இந்த காலபுருஷ தத்துவத்துக்கு இது அஷ்டமஸ்தானமாக வர்றதுனால தான் அதனுடைய விதி என்பது அதுதான். ஆனால் வெற்றி என்பது வாகை சூடும். வெற்றி மேல் வெற்றி என்பது உறுதியாக கொடுக்கும். பெரிய பெரிய பதவிகள், அரசியல் யோகங்கள் எல்லாம் கொடுக்கும். ஆனால் குறைவிக்கும். எல்லா 12 ராசிகளும் குறை இருக்கும். பட் நேரடியாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு தாக்கம் என்று சொன்னால் அது விருச்சிக ராசிக்கு. சரி, இப்போ நமக்கு இந்த செவ்வாய் பயிற்சியில் விருச்சிக ராசிக்கு இப்படி ஒரு யோகம் அப்படின்னா, நம்ம கரெக்டாக 7ஆம் பாவத்தில் குருவோடு சேர்ந்து ராசியை பார்க்குறாங்க. மிகப்பெரிய ஒரு நன்மை, வலிமையான நிலை. அஷ்டம சனி 4ல், அர்த்தாஷ்டம சனி தொந்தர. நான் சொன்னபடி சனி பகவான் தாக்கம் இப்போ வந்தாலும், ஆனால் இப்போ என்ன நமக்கு அட்வான்டேஜ்னா வக்கரம் அடைஞ்சிருக்கிறார் சனி. அதனால தொந்தரை கம்மியாக இருக்கும். அதாவது அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, 7.5 சனி, இந்த காலகட்டத்தில் சனி வந்து வக்கர இயக்கம் இல்லாமல் நேரடி இயக்கமாக இருந்தால் பாதிப்பு அதிகம். வக்கரம் அடையும் போது ரிவர்ஸ் பலன். அதாவது யாருக்கு நன்மை செஞ்சுட்டு இருந்தாங்களோ திருப்பி கெடுதல் வரும், கெடுதல் செஞ்சுட்டு இருந்தவங்க நன்மை வரும். இப்போ இது அர்த்தாஷ்டம சனினாலும் அங்கே நன்மை தான் தேடி வரும். ஆக பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. 5ல் ராகு குழந்தை பாக்கியத்துக்கு தடை ஏற்படும் நாகதோஷத்தின் விளைவாக. 7ல் செவ்வாய் குரு இணைவு மிக சிறப்பு யோகம். அது மட்டும் இல்லாமல் குரு வந்து ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்க்குறார், மிகப்பெரிய யோகம். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசியும் பார்க்குறார், மிகப்பெரிய யோகம். 3ஆம் இடத்தையும் பார்க்குறார்.
தேங்கிட்டு இருந்த ஏராளமான வேலைகள் அதாவது என்ன வேலைக்கு போனாலும் நமக்கு சட்டுப்பட்டுன்னு முடியுமே, இந்த வேலையும் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு நீங்கள் கவலைப்படக்கூடிய நிலைகளும் முற்றிலும் மாறிடும். தொட்டது பூரா தங்கம் போல ஜொலிக்கும். எடுத்த காரியங்களில் வெற்றி. பழைய வண்டிகள் இதெல்லாம் நீங்கள் மாற்றி புதுதாக அமைக்கக்கூடிய நிலை. குருமங்கள யோகம். பூமி மூலமாக சொத்து சேர்க்கக்கூடிய பாக்கியம். எதிர்பாராத முயற்சிகளில் வெற்றி. வெளிநாட்டில் பிள்ளைகள் படிப்புக்காக செல்வது, அங்கே வேலை நிரந்தரமாவது, இது போன்ற பல நல்ல தகவல்கள். அது மட்டும் இல்லாமல் பாக்கியத்துக்கு சூரியன் வருகிறார் 16ஆம் தேதி. அது ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்பாக வருகிறது. 11 கோடி லாபாதிபதி நமக்கு 10 கோடி தொழில்ஸ்தானாதிபதி பாக்கியத்துக்கு வருகிறார். மிகப்பெரிய நன்மை தரும். ஆக கேது 11 இருக்கிறது மிகப்பெரிய நன்மை. ஆன்மீக வழியாக நமக்கு சிறப்பான முன்னேற்றம். கோவில் கும்பாபிஷேகம் நடத்துதல் போன்ற ஏராளமான விஷயங்கள் 11 இருக்கின்ற கேது செய்து வைப்பார். மிகப்பெரிய நன்மை தரக்கூடிய காலகட்டமாக நமக்கு ஆகஸ்ட் 26 வரை இந்த செவ்வாய் பயிற்சி விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஒரு மிகுந்த இந்த 6 மாதமாக நடக்காத ஏராளமான வேலைகள் இந்த 1.5 மாதத்திலே முடிச்சு கொடுக்கும் என்றதில் மாற்று கருத்து இல்லை. ஆக நன்றாக விருச்சிக ராசி அன்பர்கள் பயன்பெற்று கொண்டு வெற்றி மேல் வெற்றி வாகை சூடக்கூடிய அளவுக்கு 5 அற்புத திருப்பங்கள். அதாவது இடம் வாங்கக்கூடிய நிலை, ரியல் எஸ்டேட் துறையில் உள்ளவங்களுக்கு எதிர்பாராத தனவரவு, நீண்ட வருஷங்களை விற்காதிருந்த இடங்கள் விற்பனை ஆகக்கூடிய நிலை, அதன் மூலமாக பெரிய தொகைகள் கைக்கு வரக்கூடிய நிலை, வீடு அல்லது மனை வாங்கக்கூடிய பாக்கியம், கட்டக்கூடிய பாக்கியம், வண்டி வாகனங்கள், புதுதான வண்டி சேர்த்துதல், கல்யாண காட்சிகள், குடும்பத்தில் மங்கள நிகழ்ச்சிகள், குழந்தை பாக்கியம் பெறக்கூடிய நிலைகள், இது போன்ற நல்ல ஒரு விசேஷமான தகவலுடன் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பயிற்சி வரவழைக்கின்றது. நன்றாக யோகத்தை பெற்றுக்கொண்டு சந்தோஷமாக வாழ்வீர். சுகி பவ. சர்வே ஜனா சுகினோ பவ.